ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ், என்ன மாதிரி ஒரு ஃபைனல் சார். IPL 2024 த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், த மோஸ்ட் எக்ஸைட்டிங், த மோஸ்ட் த்ரில்லிங் லாஸ்ட் பால் ஃபினிஷ் ஃபைனல். இப்படிப்பட்ட ஃபைனலை பார்க்கறதுக்கு நீங்க நான் மட்டும் இல்லை, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும், ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்து வச்சிருந்துருக்கணும். எப்படி இருந்துச்சு மேட்ச்? யூஸ்வலா த்ரில்லரா இருந்தா நம்ம நகத்தெல்லாம் கடிப்போம்ல, இதுல பக்கத்துல இருக்கிற என் நகத்தை கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச். டெய்ல் பைட்டிங் பினிஷ் மாதிரி. நெயில் பைட்டிங் போய் டெய்ல் பைட்டிங் ஆகி SRH vs KKR நினைச்சேன். SRS vs SRK. அவர் இப்போ எவ்வளவு குட்டிக்காரன் நடிக்கிறாருன்னு தெரியல. ஜெப்பாக்ல அவருக்கு ஜெப்பாக்ல ஃபைனல்ஸ் வந்தா குட்டிக்காரன் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வருது. இவங்க அத்தனை பேரும் போய் தோப்புக்காரன் போடணும் மேனேஜ்மெண்ட் கிட்ட. இந்த மாதிரி போய் ஃபைனல்ஸ்ல ஆட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 260 270 ரன் ஃபேக்டரி, ரன் இண்டஸ்ட்ரி, ரன் ரைசர்ஸ்ன்னு ஒரு மாடலா இருந்த ஒரு டீம் இப்படி ஃபைனல்ஸ் வந்து 113. ஷாக்கிங் டிஸ்பிளே. நோ டவுட் போலிங் குவாலிட்டி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். கேகேஆருடைய போலிங் குவாலிட்டி பினாமினல். பட் இப்படி இவங்க வந்து பேக் போனே இல்லாம இவங்க பேட்டிங் ஆடுவோம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு பயங்கர ஷாக்கு. இப்படி ஆடுவாங்க. கண்டிப்பா சார். என்னன்னா இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இது வந்து நம்ம சொல்ற மாதிரி, நான் கேட்ட மாதிரி என்ன இது இப்படியா ஒரு ஃபைனல் நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனா நீங்க வந்து ஒரு KKR டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கிரிக்கெட்டா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒன் சைடட் ஃபைனல்ஸ்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுது. ஒண்ணு, KKR வந்து மச் சுப்பீரியர் இந்த சீசன்ல. ஒரு 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 அவங்க வந்து தெளிந்த நீரோடையும் அந்த மாதிரி நீ என்ன வேணா பண்ணு, அடிக்கிறதுக்கு நான் ரெடிங்கிற ஒரு ரொம்ப பெரிய கிளாரிட்டியோட அந்த டீம் ரொம்ப பக்காவா ஸ்ட்ரக்சர்டா இருக்குதுங்கிறத காட்டுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, SRH வந்து அவங்களோட பிளான் A வச்சிருக்காங்களே தவிர பிளான் B இல்ல. அவங்க ஃபைனல்ஸா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு நான் இப்படி மட்டும்தான் ஆடுவேன்ற அந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி வச்சு போறது சம்டைம்ஸ் அது வந்துட்டு இந்த ஒரு முள்ளு மேல நடக்கிற மாதிரிம்பாங்கல்ல, அது வந்து அவங்க டீமுக்கு வந்து டைம் அண்ட் அகைன் ரீசெண்டா கொஞ்சம் ஆயிருக்குதுன்னு தான் சொல்லணும். இது வந்து இட்ஸ் வெரி ஃபன்னி கேம் பாலர். ஏன்னா RRஓட இவங்க போட்ட போலிங்ல திடீர்னு பார்த்தா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் மாதிரி 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பூந்து மேட்சை மாத்தி விட்டாங்க. ஷபாஸும் அபிஷேக் சர்மாவும். அது எவனுமே ப்ரோஃபஸி சொல்லிக்க முடியாது. இந்த 2 பேர்னால மேட்ச் மாறும் சொல்லவே முடியாது. அதே சேப்பாக் பிச்சில் இவங்க பயங்கர 2 ஜெயண்ட் ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிறாங்க KKR. பட் அவங்களால எதுவுமே நடக்கல. இன்னைக்கு மேபி ரன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களே தவிர கிளியராகவே வந்து டிஃபைன் பண்ணி விக்டரியை டிஃபைன் பண்ணி போலிங் போட்டதுன்னு பார்த்தா மீடியம் பேசர்ஸ் தான். ஹர்ஷித் ராணா அண்ட் மிச்சல் ஸ்டார்க். அந்த பால் அங்க என்ன ஆகுது, முதல் 2 விக்கெட் இவங்களுடைய தண்டர் ஹிட்டர்ஸ் 2 விக்கெட் அவுட் ஆன உடனே சைக்கலாஜிக்கலா இவங்களுக்கு வந்து எல்லாம் பிச்சில் எதுவும் இருக்கு, போலிங் பயங்கரம் அப்படின்ற ஒரு ஃபீல்லையே சைக்கலாஜிக்கலா டவுன் ஆகி ஆடுறாங்க மீதி பிளேயர்ஸ். யாராவது ஏதாவது அக்ரெசிவ் ஆடி பாத்தீங்களா? கிடையவே கிடையாது. அடிக்கிற ஷாட் எல்லாம் வீக். ஸோ தேவர் சைக்கலாஜிக்கலி ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்த உடனே அங்கதான் ஆரம்பிச்சது டிபேக்கல். எஸ், நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி நிறைய பேசிட்டு அப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ் போலாம் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆனா இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன். சார் வீடியோ பண்ணிடலாமா, முடிச்சிடலாமா? ஏன்னா எல்லாரும் வீடியோ போடுவாங்க மேட்ச் முடிஞ்ச உடனே. நம்ம இப்பவே பண்ணி வச்சிட்டோம்னா தெரிஞ்சு கரெக்டா லாஸ்ட் பால் போடும்போது வீடியோ பப்ளிஷ் பண்ணிடலான்ற ரேஞ்சுக்கு எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சுனில் நாராயணோட ஒரு விக்கெட் கிடைச்ச உடனே SRH உடைய டக் அவுட்ல ஒரு ரே ஆஃப் ஹோப் கிடைச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நம்ம இதை டிஃபெண்ட் பண்ணிடுவோம், கிழிச்சிருவோம், சும்மா ஏதோ ஒரு விக்கெட் விழுந்துச்சு உடனே அதுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விக்கெட் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கோம் லைட்டா. அந்த விக்கெட்டுக்கு கான்பிடன்ஸ் சந்தோஷப்படலாம். ஏன்னா சுனில் நாராயண் கண்ணாம அடிப்பாரு. இந்த பிச்சில் அப்படி கண்ணாமனாலும் அடிக்க முடியாது சுனில் நாராயண். அது டெஃபினட். ஏன்னா நம்ம பார்த்தோம் RR அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த பிச்சில். நேதர் டிட் SRH ரியலி கோ கிரேட் கன்ஸ், அப்படியும் இல்லையே. அதனால சுனில் நாராயண் ஒரு விக்கெட் எடுத்துட்டோன்ற ஒரு சந்தோஷம். பார்த்து ஆடுறவங்க நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன், நம்ம CSKக்கு வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் ஓடணும். அது 10 for 2 இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அவர் ஃபாஸ்ட் பவுலர் இறங்கி அடிப்பார். இது இட் இஸ் டு பி ஹிட், 6 அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். நீங்க SRHல பாத்தீங்கன்னா நிதேஷ்குமார் ரெட்டிக்கு இருக்கும். இன்னைக்கு ஒரு பீட் நாய் அவுட் ஆயிட்டார் அவுட் ஸ்விங்ல. ஏன்னா மீதி பேர்ல இன் ஸ்விங்ல அவுட் ஸ்விங்ல அவுட் ஆயிட்டார்.
அவருக்கு அந்த இன்டென்ட் இருக்கும், என்னவா இருந்தாலும் நான் அடிக்கிறேன்ட்டு. ஸோ அந்த டைப்ல வெங்கடேஷ் ஐயர் மேட் இட் டோட்டல் நோ கான்டெஸ்ட். அது இப்ப இந்த ஒரு விக்கெட் விழுந்த உடனே கொஞ்சம் பாக் டவுனா இன்னும் ஒரு விக்கெட் விழுந்தா நல்ல சான்ஸ். பட் எனக்கு பேட் கமின்ஸ் கிட்ட எனக்கு புரியாத விஷயம், போன மேட்ச்ல 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் சீஃப் டெஸ்ட்ராயர்ஸ், ரெக்கார்ட்ஸ் இன் சீஃப் அந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான். இருக்கிறது கிட்டியில 113 ரன் தான். அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொண்டு வரணுமா? அது எதுக்கு அவர் டிலே பண்ணி மீடியம் பேஸ்லயே போனாரு எனக்கு தெரியல. பட் அவங்களதுல நிதிஷ் ராணா, ஐ மீன் ஹர்ஷித் ராணா எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு. இந்த ஸ்லோ ரன்ஸ் எல்லாமே இல்ல, ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட், அப்சல்யூட் பிரில்லியன்ட். கிளாசன் அவங்க எடுக்கலன்னா கூட அவங்க ரன் வந்துருக்கும். கிளாசன் நீங்க டோட்டலி அவுட் ஆஃப் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா அத்தனை கிளாசன் கூட நீங்க பாருங்க ஓவர் டிஃபென்சிவ்ல போயிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரோக்கே போகாம. பிகாஸ் தே ஹேட் டூ திங்ஸ் இன் மைண்ட். ஒன்னு, இந்த பால் மூவ் ஆகுது, ஆனா அந்த மூவ் ஆகுது 3வது ஓவர் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா வைபவ் அரோரா ஸ்விங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஆனா அபிஷேக் சர்மாவை எடுத்துட்டு 3வது ஓவருக்கு அப்புறம் அவர் வெளில போடுறாரு, பின்னு பண்ணியிருந்தாங்க, செம்மடி அடிச்சாங்க அவரு. ஏன்னா பால் மூவ் ஆகல. அதனால மீடியம் பேசர்ஸ் ஓடி வந்து மெதுவா போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. எஸ்ஆர்எச் என்ன பண்ணுவாங்களோ அதை கேகேஆர் பண்ணிட்டாங்க. பட் இவங்க பண்ணலான்னு ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் ஐயர் வந்து டோட்டலா நோ கான்டெஸ்ட் ஆகி அப்படி போச்சு மேட்ச். இந்த ஃபைனல்ஸ்ல வெங்கடேஷ் ஐயர் ஆடினது பார்த்தா எனக்கு போன ஃபைனல்ஸ்ல சாய் சுதர்ஷன் ஆடினது, போன சீசன் ஃபுல்லா சாய் சுதர்ஷன் ஆடினது ஞாபகம் இருந்துச்சுன்னா, சாய் சுதர்ஷன் எல்லாம் இந்த பிச்சில் நீங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா பால் 1ல இருந்து அவர் கிராஃப் பண்ணி ஆடி மொத்த டோட்டலி அவரே அடிச்சிருப்பாரு. 113 நாட் அவுட் தான் இன்னைக்கு. அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க சொல்ற இன்னைக்கு இந்த சென்னை பிட்ச் வந்து இட்ஸ் a paradise for such batters. சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம மிச்சல் ஸ்டார்க் அது என்ன சார் ஒரு சேஞ்ச் ஓவர் இது? இந்த டோர்னமெண்டோட ஆரம்பத்துல அவர் இருந்ததுக்கும் இந்த டோர்னமெண்டோட எண்ட்ல அவர் போடுறதுக்கும் அப்படி என்ன வெறி பிடிச்சிருக்கும் அவருக்கு? யாராவது கண்ணு முன்னாடி திடீர்னு வந்துட்டு T20 வேர்ல்டு கப் வரப்போகுதுன்றதை அப்படி காட்டியிருப்பாங்க. ஏன்னா வேர்ல்டு கப்னா தான் அவருக்கு ஒரு வெறி வரும். அது யாராவது காட்டியிருப்பாங்களா திடீர்னு? என்ன எப்படி அவர் இந்த வெறி? பயங்கர ரன் அடிக்கிறாங்கல்ல, பவர் பிளேல கண்ணாபுரம் ரன் அடிக்கிறாங்க. அது வந்து நிறைய கிளிக் ஆயிடுது. பட் மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒருத்தர் அந்த வீக்னஸ் கண்டுபிடிச்சு கரெக்ட் க்ளோஸ் டு த பாடி மூவ் பண்ணும்போது இவங்க ரொம்ப திணறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி அவுட், 2 பேரும் மூவிங் பாலுக்கு அவுட். அது அபிஷேக் சர்மா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், 2 பேரும் மூவிங் பாலுக்கு அவுட். அதனால ஷார்ட் பால் இல்ல வெளியில வைடா போட்டு இருந்த வரைக்கும் ரன்ஸ் வந்துனே இருந்தது. இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டா. கேகேஆர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண முதல் என்கவுண்டர்லயும் சரி, இந்த என்கவுண்டர்லயும் சரி, இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எப்படி போகணும்னு பார்த்தாங்க. ஒரே சான்ஸ் மிச்சல் ஸ்டார்க் ஃபார்முக்கு வந்தாதான் உண்டு. அவர் போலிங் கோச் பியர்னு நினைக்கிறேன், அவரு கிளீனா தப்பித்தவரை குட் லெங்த் ஷார்ட் எல்லாம் போடாது, மூவிங் பால் ஸ்ட்ரெயிட் ஆன் டு த பாடி போடுறது கரெக்டா போடுறாங்க. அண்ட் இன்னொன்னு, இப்ப நம்ம சொல்றோம் தோனி என்ன எப்ப பார்த்தாலும் ஒளிஞ்சின்னு கட்சியில வராரு. பேட் கமின்ஸுக்கு இருக்கிற பேட்டிங் பொட்டன்ஷியலுக்கு அவரும் ஒளிஞ்சின்னு தான் வராரு. எல்லாரையும் அனுப்பிச்சு கட்சியில வராரு பின்னாடி. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வேற வழியில சீக்கிரம் வர வேண்டி இருந்தது. நீங்க ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஸ்பின்னர் பிகினர் மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. மேக்ஸ்வெல் வேர்ல்ட் கப்ல 200 அடிச்ச போது கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிகினர் மாதிரி ஆடுவார். அது என்ன சைக்காலஜின்னு எனக்கு புரியல, அவர் ஏன் அப்படி ஆடுறாருன்னு தெரியல. பட் I found him to be the best captain in the whole seasonல இருக்கிற across the teams. He was the best, undoubted. ரைட். நீங்க இந்த கேப்டன் பெஸ்ட் கேப்டன் சொல்லும்போது என்ன கேட்க தோணுதுன்னா, ஸ்ரேயஸ் ஐயருடைய இந்த விக்டரி வந்து ஐ எம் நாட் டேக்கிங் எனி கிரெடிட் ஃப்ரம் கேகேஆர், சூப்பரான கிரெடிட். ஆனா ஒரு கேப்டனா பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ஹவு மச் இன்புட் ஹாஸ் ஹி கிவன்? அவரோட இன்புட்ல ஒரு கேப்டன்சில இந்த அணி எவ்வளவு ஜெயிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்? இல்ல பாஸ், இல்ல ரொம்ப கேப்டன்சி மூவ்ஸ்லாம் அவர் ஃபவுண்ட் வாண்டிங் தான். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன், லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும்போது மிஸ்டேக் ஸ்பின்னர்ஸை கொண்டு வராம இருக்கிறது. இன்னைக்கு 3-4 விக்கெட்ஸ் விழுந்தாச்சு. அப்போ ஒரு பிரில்லியன்ட் கேப்டன் அப்ப மிஸ்டேக் ஸ்பின்னர் உடனே எடுத்து வரணும். இன்னைக்கு ரொம்ப டிலேடு. ஏன்னா நீங்க இந்த மாதிரி பிச்சில் எவ்ரி ரன் ஆர் எவ்ரி மூமெண்ட் யூ டிலே, யூ போஸ்ட்போன், அது டேஞ்சர். அது RR கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு விக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க, நடுவில் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஒரு 170 விட்டு காலி ஆயிடுச்சு பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா இன்னும் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு பிச்சு. ஸோ இந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணும், அது பயங்கர ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அது எப்போ பாஷாவா இருக்கும் எப்போ மாணிக்கமா இருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி கிடுக்கி இப்படி போட்டு கான்ட்ரோல் முச்சன்னு முடிக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷனும் மிஸ்டேக் பின்ன லேட்டுன்றனா இன்னைக்கு விழுந்த விக்கெட்ஸுக்கு அவர் நார்மலா மெத்தாடிக்கலா மீடியம் பேசஸ்லேயே போயிருந்தார். ஸோ அவருடைய கேப்டன்சி அது இருக்கலாம், இட்ஸ் வெரி வெரி ஆவரேஜ் கேப்டன்சி. பட் இந்த ஹர்ஷித் ராணா மாதிரி போலர்ஸ் அண்ட் 2 இன் டேண்டம் போடுற மிஸ்டேக் ஸ்பின்னர்ஸ், சால்ட் இருந்தது அவருடைய பேட்டிங், அப்போ சுனில் நாராயணுடைய இனிஷியல் பேட்டிங்லாம் இப்ப கடைசியில இல்ல, அதெல்லாம் ரொம்ப எனக்கு யாராவது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணினே இருக்காங்க அந்த டீம்ல. அந்த வெங்கடேஷ் ஐயர் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட். விக்கெட் விழுந்தா கூட பவர் பிளேல இட் இஸ் டு பி ஹிட், நான் 6 அடிப்பேன் போறாரு, அது கிளிக் ஆயிரு.
அதெல்லாம் பிளேயர்ஸ் யாருமே லெட் டவுன் பண்ணவே இல்லை. அதனால கேப்டன்சில ஃபிளா இருந்தா கூட பெருசா தெரியல ஓவரால் பார்த்தா. ரைட். பிகாஸ் இப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது கேகேஆர் வந்து ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 6 to 7 பிளேயர்ஸ் இந்த சீசன் முழுக்க கன்சிஸ்டன்ட்டா இருந்தனால தே ஆர் டிசர்விங் டு பி இந்த ஃபைனல்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியா தெரியுது. பட் வேற எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் சார் இந்த சீசன்ல அவங்க அடிச்ச நாக்ஸ் நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது. நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா எனக்கு என்னமோ எஸ்ஆர்எச் இன்டு த பிளே ஆஃப்ஸ் அண்ட் இன்டு த ஃபைனல்ஸ்ங்கிறதே வந்து அவங்க அடிச்ச அந்த ஒரு 270, 280 2-3 மேட்ச் ஜெயிக்கிறாங்க பாருங்களேன். அந்த 2 விக்டரி மட்டும் இல்ல அப்படின்னா, அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள வந்து ஆல் டிபார்ட்மெண்ட்ல வந்து சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு டீமா டிசர்விங்காவே இந்த சீசனுக்கு இருந்திருக்காங்களா அப்படின்னா, கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஒரு பிளே ஆஃப்ஸ்க்கு இருக்கக்கூடிய டீமா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கேகேஆர் கிட்ட பார்த்த லாஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கம்பேக் குடுத்து திரும்ப இங்க வந்து திரும்பவும் லூஸ் பண்றதா இருக்கட்டும். அவங்க வந்து அந்த அந்த பவர் ஹிட்டிங்ன்றத தாண்டி நெறைய இடங்கள்ல தே ஆர் லேக்கிங்ன்ற மாரி தான் தோணுச்சு இந்த சீசன்ல இல்லையா? அதான் பாலா, நம்ம வந்து பந்த் அன்னைக்கு 2 கையை விட்டு ஓடிட்டு பைக்க ஹம்பனே தும்பனேன்ட்டு நம்ம கால் வச்சு விட்டு கூடாது. எப்போ வந்து டிராபிக் ஜாம் இருக்கோ அதுல பிரில்லியண்டா போயிட்டு ஓட்டி மேனுவர் பண்ணி ஆட்டோ ரிக்ஷா மாதிரி டயத்துக்கு போய் சேர்றீங்க பாத்தீங்களா, அது கிரேட். இவங்க ரன்ஸ் அடிச்ச போது மொத்தமுமே பேட்டிங் பேரடைஸா இருக்கும்போது பட் தேவர் த பெஸ்ட். இருக்கிற 10 டீம்ஸ்லேயே பேட்டிங் பேரடைஸ் பிச்சுன்னா எஸ்ஆர்எச் வாஸ் த பெஸ்ட். அவங்க தான் ட்ரெண்ட் செட்டர்ஸ். பவர் பிளேல அடிக்கிற அடி 260 270 பண்ணினாங்க. பட் விக்கெட் சேலஞ்சிங்கா இருக்கும்போது யார் கிரிக்கெட் ஆடுறான்னு பார்த்தா யாருமே சரியாகல. அதான் பிரச்சனை. இன்னைக்கு விக்கெட் சேலஞ்சிங் நீங்க பாத்தீங்கன்னா, நான் சிஎஸ்கேக்கு சொன்ன அதே டிராபேக். பேக் ஃபுட்ல ஃபோர்ஸ் பண்ணினே இருந்தாங்க பாருங்க. சுனில் நாராயணா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மிஞ்சி போனா முக்கி அடிக்கிறாங்க. டீப் கவர்ஸ், ஷார்ட் கவர்ஸ், பாயிண்ட் இங்கேயே புடிச்சிட்டாங்க பாத்தீங்களா. ஃப்ரண்ட்ல ஹீவ் பண்றதுக்கு ஆர்க்ல போலிங் போடவே இல்லை. எல்லா பாலும் பேக். இவர் வந்து பால் ஆஃப் தி ஹோல் சீசன் போட்டாரு ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா அடிக்கிறது. அந்த பால் சான்ஸே கிடையாது. மீதி பால் எல்லாம் பியாண்ட் ரீச் போயிருந்து அதே ஸ்விங் தான். இந்த பர்டிகுலர் பால் சைனாமேன் மாதிரி வந்து ஒரு ஸ்பின்னர் போடுற லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடுற சைனாமேன் மாதிரி ஆன் த லெக் இப்படி ஆடும்போது டோட்டலி டர்ன்ட் இன்சைட் அவுட். ஒண்ணுமே புரியல அந்த பால். அதே மாதிரி ஸ்லோவர் ஸ்டெப்ல இவரு டிராவிஸ் அவுட். ஸோ இவங்களோட பேட்டிங் வந்து இவங்க வந்து ஜெயண்ட்ஸ். பட் இவங்களுக்கு சூட் ஆகாத கண்டிஷன்ஸ்ல போலிங் போட்டா இவங்க ஜெயண்ட்ஸா அப்படின்னு பார்த்தா அது இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சு. அது இப்ப போன மேட்ச் ஆர்ஆர்லயும் ப்ரூவ் ஆச்சு, இப்பயும் ப்ரூவ் ஆச்சு. ஸோ போன மேட்ச் ஆர்ஆரோட இவங்க ஏர்லி விக்கெட்ஸ் பவர் பிளேல எஸ்ஆர்எச் லூஸ் பண்ண போது இவங்க இன்னும் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். we are going to face some real stiff stuff next match அப்படின்ட்டு இவங்க டைப் ஆஃப் பேட்டிங் அப்ரோச் வந்து அது கொஞ்சம் மாத்திட்டு இருக்கும். ஏன்னா யாருமே பேக் ஃபுட்ல கிளாஸ்னே பேக் ஃபுட்ல அடிக்க ட்ரை பண்ணல. பாத்தீங்க ஆச்சரியம். மார்க் ராம டோட்டலா நிக்க வச்சிட்டாங்க. டோட்டலி அட் சி பேக் ஃபுட் கிரிக்கெட். ஸோ பேக் ஃபுட்ல கம்ப்ளீட்டா நெயில் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் கேகேஆர் உடைய வீடியோ அனாலிசிஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி. கம்ப்ளீட்டா பார்த்தாங்க என்ன வீக்னஸ். எஸ் கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ஃபைனல்ஸ்ல இனிமேல் எனக்கு தெரிஞ்சு சார், யாரெல்லாம் ஃபைனல்ஸை போர் அடிக்கிற விதமா விளையாடுறீங்களோ, யாரெல்லாம் ஃபைனல்ஸை கெடுக்கிற விதத்துல ரசிகர்களை வந்து இந்த ஒரு லாஸ்ட் பால் விக்டரி எல்லாம் கண்ணில் காட்டாம இப்படி ஒன் சைடு மேட்ச் ஆகிறதுக்கு வந்து காரணகர்த்தாவா இருக்கீங்களோ, உங்களுக்குலாம் முதல்ல ஃபைனு 10 வருஷத்துக்கு நீங்க ஐபிஎல் இருந்து பேன் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைனல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கம்மிங் டு கேகேஆர், சொல்லுங்க சார், இதை சொல்ல வந்தீங்க. இல்ல எனக்கு இன்னும் மொத்த மேட்சும் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் மாதிரி தான். போங்க உங்க ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, போயிட்டு தான் யோசிச்சுட்டு வாங்க. போங்க உங்க ஸ்ட்ராட்டஜி சரியில்லை தான் யோசிச்சுட்டு வாங்க. இவங்களும் டைம் கொடுக்குறாங்க, நாங்க அதே ஸ்ட்ராட்டஜில சார் விளாட போறோம் அப்படின்னு இவங்க ஆட்டிக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பீயிங் a final and what a turnout. So that's why I'm always telling you, people are selling out their money only to watch soaring sixes. They want to watch Dhoni's, AB de Villiers, Russell, Pollard. இப்படிதான் they want to watch. Travis Heads. இந்த மாதிரி தான் they want to watch. தவிர nobody shells out his money to come and watch tumbling wickets. 140 all out, 136 for 8, இல்ல 113 all out, 114 for 2, 3 னா இத பாக்குறதுக்கு வரலையே. இப்ப ஐபிஎல் இஸ் ஆல் அபவுட் எக்ஸைட்மெண்ட். நீங்க எங்க இருக்கு எக்ஸைட்மெண்ட்? அதனால பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருந்த டேஞ்சர். ஏன்னா போலிங் ஏற்கனவே போலர்ஸ்க்கு எல்லா ஆட்டும் அகேன்ஸ்ட். அதனால ஸ்போர்ட்டிங் விக்கெட் which has got something for bowlers. ஆனா அதே சமயம் அன்பிளேபிள் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா 2 ஓவர் ரன் அடிச்சு வச்சு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிச் இருக்கணும். ஸோ ஸ்போர்ட்டிங்கா இருக்கணும். 2 பேருக்கும் நல்லா இருந்தா தான் கிரௌடுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இது வெறும் விக்கெட் எடுத்து பாக்குறது வரல. இப்ப பாருங்க 260, 270, 3,500 for 3 declared. அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டு இறங்கி வந்து 113, 60, 70 வந்தா கொடுமை இல்லை. அதனால டோர்னமெண்ட் உல்டாவா இருந்தா ஓகே.
முதல்ல சோகமா ஆரம்பிச்சு கடைசியில சூப்பரா முடிஞ்ச பரவாயில்ல. இது அப்படியே உல்டா ஆயிடுச்சு. அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தையே ஸ்லோ மோஷன்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபைனல்ஸ். எஸ் சார். கௌதம் கம்பீருக்கான ஒரு வெயிட்டேஜ், கௌதம் கம்பீருக்கான ஒரு டிமாண்டுங்கிறது இப்ப எங்கேயோ ஏறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க வந்துட்டு அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசலாம், அனாலிட்டிக்கலா பேசலாம், லாஜிக்கலா பேசலாம், ஜஸ்ட் வித் நம்பர்ஸ் வச்சு மட்டுமே பேசுனீங்கன்னா கூட, சூப்பர்ஸ்டிஷியஸா பேசினாலும், எப்படி பேசினாலும் கௌதம் கம்பீர் 2012ல இதே மாதிரி இந்த ஸ்குவாட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு திரும்ப அவர் வந்திருக்கிறாரு, கப் அடிக்கிறாங்கன்ற நிறைய ரீசன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அது கௌதம் கம்பீரோட ரிலேட் பண்ற மாதிரி இருக்குது. அவரோட அடிஷன் ஆஸ் அ மென்டார், ஆஸ் அ கோச் டு திஸ் டீம், அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? டெஃபினட்டா வந்து ஒத்துக்க வேண்டியதான். நமக்கு வந்து நான் எவ்வளவு கிண்டல் பண்ணுவாரு. ஏன்னா இப்ப வந்து இன்னும் சோகமா இருப்பாரு. இப்ப ஜெயிச்சதுக்கு இன்னும் சோகமா இருப்பாரு. கண்டிப்பா. அவரே ஒரு பேட் ஒண்ணு கட்டின்னு அப்படியே கேட்டாமே இருப்பாரு. அதெல்லாம் ரைட்டு. ஆனா 2 மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாருன்னு எனக்கு தோணுது. ஒண்ணு வந்து ஹி ஸ்டக் டு ஹிஸ் ஐடியாஸ். அதாவது தியரி என்னன்னா, விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல, சுனில் நீ ஓபனிங் போ, சுனில் நாராயண் சுத்து, என்ன வருது பார்க்கலாம். அதுல வந்து இவர் வெரி வெரி ஃபார்ம். அதை அவங்க மாத்தவே இல்லை எப்பயுமே. ஸோ அது ஒரு ஃபண்டாஸ்டிக் பிளஸ் பாயிண்ட். ட்ரம் கார்டு ஒரு வின்னிங் கார்டு, அது அஸ்திரம். அடுத்த அஸ்திரம் 2 எக்ஸ்ட்ரீம், ஓபனிங் பேட்டிங், ஓபனிங் போலிங். மிச்சல் ஸ்டார்க்கு ப்ராபப்ளி போலிங் கோச் அருண் இருந்ததுனால அவர் கண்டிப்பாவே ஷார்ட் ஆஃப் பிச்சில் மோதினா மூவ்மெண்ட் கம்மியா இருக்கு, ஒன்னு அடிக்கவும் வச்சிடறாங்க. அதனால மோர் த்ரூ தி ஏர் ஃபாஸ்டா போட்டு க்ளோசர் டு த பேட்ஸ்மேன் பாலை பிச் பண்ணி மூவ் பண்ணு, அது பெட்டர் அப்படின்றத இம்ப்ரெஸ் பண்ணி புரிய வச்சிட்டாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் பேட்டிங்லயும் இந்த ஓப்பனிங் போலிங்ல பண்ண 2 மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு, அதுதான் பெரிய லெவல்ல அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. பிகாஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எப்படியுமே பிரமாதமா போட்டுருக்காங்க எல்லா மேட்ச்மே. இட்ஸ் வெரி ரேர் தட் தே டிட்ன்ட் போல் அப் டு தேர் மார்க். அது ரொம்ப ரேர். வருண் அண்ட் சுனில் நாராயண் ஹேட்ஸ் ஆஃப். அவங்க பேட்ஸ்மேன்லாம் நான் சொன்ன மாதிரி அங்கங்க சிப்பின் பண்ணினே இருக்காங்க. வித் வெங்கடேஷ் ஐயர் பீங் அவுட்ஸ்டாண்டிங். அவங்களதுல சால்ட் ஒரு பீரியட்ல கலகின்றார். இந்த 2 மாஸ்டர் ஸ்ட்ரோக் டாப்லயும் பாட்டம்லயும் பண்ணுது இல்ல, ஓப்பனிங் பேட்டிங் அண்ட் ஓப்பனிங் போலிங். அங்க வந்து கம்பீர் மேட் இஸ் பிரசன்ஸ் ஃபெல்ட்னு எனக்கு தோணுது. ரைட். பிகாஸ் இப்ப ஏற்கனவே வந்து இந்த கோச் அதுல வந்து கம்பீர் மோர் சோ பிகாஸ் கம்பீர் himself is a left hand opening bat. அவருக்கு கண்டிப்பாவே தெரியும் எது வந்து பிரச்சனையா இருக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கு. இந்த பால் லீவிங் எம்மா ஆன் த லெக் ஸ்டம்ப்ல இருந்து ஸ்விங் ஆகிற பால் என்னன்னு அவரே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பாருல்ல. ஸோ அதெல்லாம் நிறைய ஹெல்ப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ரைட், ஐ எம் ரைட் ரிகார்டிங் லெஃப்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டார். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். எஸ். ஓவராலா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு சாதகமாவே அமைஞ்சிட்டு இருந்துச்சு எல்லா மேட்சஸ்லயும். அது ஃபைனல்லையும் கண்டினியூ பண்ணாங்க. பட் ஆனா எனக்கு என்னன்னா சார், நான் வந்துட்டு கடைசியா அவங்க விக்டரி பண்ணி இந்த விக்டரி லேப்னு சொல்லுவாங்க, அப்படியே இந்த என்ஜாய் பண்ணி வின்னிங் மொமெண்ட் அவங்க செலிப்ரேட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது தட் இஸ் நத்திங். அது வந்து ஒண்ணுமே இல்ல கம்பேர்ட் டு ஆர்சிபி செலிப்ரேஷன் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே வின்னிங் அன்னைக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு இதெல்லாம் ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் பாஸ், அதுதான் ஃபைனல்ஸ். நான் பாக்குறேன். நானும் சரி கௌதம் கம்பீர் அண்ட் டீம் என்ன பண்ண போறாங்க பார்த்தா அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது என்னது இது ஒண்ணுமே இல்லையா, ஆர்சிபி அன்னைக்கு பண்ண செலிப்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் நத்திங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க தான் இல்ல பாலா, நீங்க சொல்ற விஷயம் சைக்கலாஜிக்கலா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, சப்போஸ் எஸ்ஆர்எச் 180 or 200 அடிச்சிட்டாங்க, இவங்க 100 for 4-5 இருக்காங்க, அப்படி இப்படி வந்து ரசல்லாம் வந்து கடைசி ஓவர் 2 பால் டு ஸ்பேர் பால் ஜெயிச்சான்னா உள்ள இருக்கிற அத்தனை பேர் டக் அவுட்ல சேரு, அதுக்கப்புறம் இருக்கிற டேபிள் கப்பு எல்லாத்தையும் தூக்கி வேண்டி இருப்பாங்க உள்ள. அப்பாடான்னு ஒரு ரிலீஃப். இது ஆரம்பத்துல இருந்து மேட்சே இல்லையே. இது அவன் என்ன எக்ஸைட்மெண்ட்டோ இல்ல நகத்தை கடிக்கிறது ஒண்ணுமே இல்லையே. இல்ல ரொம்ப ரொம்ப சாதாரண ஒன் சைடட் மேட்சா, ஒரு ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி ஆயிப்போச்சு. அதனால யூ குடன்ட் see so much of excitement. ஒரு ஃபைனல்ஸுக்கான ஒரு த்ரில், ஃபைனல்ஸுக்கான மரியாதை இல்லையே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்எஸ் நீங்க வந்து அர்ஷித் ராணா அவனு கேட்டார் பாருங்க, அது டிஆர்எஸ்க்கே மரியாதை இல்லை இப்படின்ற எடுத்து ஒண்ணு, அது எங்கேயோ போயிட்டு இருக்கு ஸ்டெம்பு தாண்டி. தோனி எல்லாம் பலாரம் நினைச்சிருப்பார் போய் அடுத்த பால போடுன்ட்டு. ஸோ அதுக்கு சொல்றேன். ஸோ இந்த ஃபைனல்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்கு. என்ன ஒரு கிரௌட் இருக்கு சேர் பண்றதுக்கு. எஸ்ஆர்எச்சுக்கு என்ன ஃபேன்ஸ் இருக்காங்க டர்ன் அவுட்ல. அவங்கள வந்து இப்படி ஒருத்தராது கிளாஸ்னால முடியும். ஏன்னா கிளாஸ் நிந்தத்துல இருந்து அடிக்கக்கூடியவர். அவரும் டெஸ்பரேட்டா ஹாஃப் ஹார்ட்டடா ஆட்டார் இந்த ஸ்ட்ரோக்கை போல்ட. கடைசி 2 ஓவர் கிளாஸ் ஆடிந்தா கூட ஸ்கோர் வேற மாதிரி வந்திருக்கும், 150 160 வந்திருக்கும். பட் திருப்பி இந்த மாதிரி இவங்க போலிங் எஸ்ஆர்எச் போட்ட மாதிரி போட்டு ஒண்ணுமே பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னதான் இருந்தாலும் வேர்ல்டு கப்லயே நாளைக்கு ஒரு டீம் இந்த T20 வேர்ல்டு நடக்க போது பாருங்க. இப்போ அதையே நாளைக்கு ஒரு டீம் ஜெயிச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணாலும் அவங்க வந்து அந்த ஆர்சிபி பண்ண செலிப்ரேஷனை மேட்ச் பண்ண முடியாது சார். அது
அது வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பீர் ஒருத்தரால் தான் முடியும். ஏன்னா அவர் வந்து அவர் வேர்ல்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எது ஜெயிச்சாலுமே சோகமாவே இருக்காரு. அவருக்கு பெரிய சவால் ஆர்சிபி தான். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவர் வந்து அவங்க டீமுக்கு மென்டாரா இருந்து அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு பார்க்கணும். இந்த மாதிரி இவங்கெல்லாம் குதிக்கும் போது அப்படியே நியூட்ரலைஸ் ஆயிடுவார் பார்த்தா. கண்டிப்பா சார். சோ we have come to the end of this IPL 2024. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மேட்ச் பத்தியும் நிறைய ரகலை ரெமடி எல்லாமே பண்ணியிருக்கிறோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூவோட சேர்த்து. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். என்ன சார் எப்படி போயிடுச்சு இந்த சீசன் டோட்டலா உங்களுக்கு? Yeah, overall okay, but lot of excitement in the beginning and second half கொஞ்சம் low score, totally pitch domination and wear and tear போய் கொஞ்சம் fizzle out ஆயிடுச்சு இன்ட்ரெஸ்ட். பட் சிஎஸ்கே வந்து டிசப்பாயின்மெண்ட், ஒன்றும் டவுட்டே கிடையாது. சிஎஸ்கே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பயங்கரமா. இப்ப இமேஜின் இந்த ஃபைனல்ஸ்ல சிஎஸ்கே இருந்து பிளே ஆஃப்ல இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி அதாவது நடக்கும். ஸோ ஒண்ணுமே இல்லாம இன்ஸ்லிப்பிட்டா போச்சு எல்லா மேட்சுமே. அதுதான் எல்லாம் மோஸ்ட்லி ஒன் சைடட் மேட்சஸ், நோ எக்ஸைட்டிங் மேட்சஸ் அட் ஆல். அந்த ப்ராபப்ளி எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் அந்த முதல் மேட்ச் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஒரு மாதிரி கிட்டக்கு வராம இருந்து அது போயிட்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்ப நம்ம ஒரு அடுத்த வீடியோ நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னு எனக்கு யோசிச்சேன்னா, சிஎஸ்கேக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆயிருக்கு. சிஎஸ்கேக்கு வந்து இன்னும் பெட்டரா டீம் பர்ஃபார்ம் பண்ணலாம்னா இப்போ அந்த ஓவரால் பார்த்த 10 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல என்னென்ன பொட்டன்ஷியல் இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஸ்ட்ரென்த் இன்னும் பெட்டர் ஆகும் நெக்ஸ்ட் சீசன் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோ நம்ம ஃபேன்ஸ்க்காக ஜாலியா பண்ணலாம். பட் இல்ல ஓவர் இதுல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஐபிஎல் 11 ஒன்று எடுத்தோம்னா அக்ராஸ் தி 10 டீம்ஸ் என்ன மாதிரி டீம் இருக்குன்றது ஒன்னா பண்ணலாம் கண்டிப்பா அடுத்த வீடியோவா. கரெக்ட். பட் எனிவே வியூவர்ஸ் வந்து இப்ப நீங்களே சொல்லுவீங்க வீடியோ வரலையான்னு கேட்கறாங்கன்னு. ஸோ அது கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த தடவை. அது ஒரு நல்ல விஷயம். கிண்டல் பண்றது திட்டுறதெல்லாம் திட்டினாங்க. ஏன்னா நம்ம வந்து தெய்வம் கிடையாது, தப்பு நிறைய பண்ணுவோம், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ப்ரெடிக்ஷன்ல தப்பு போகணும், அனாலிசிஸ்ல கூட தப்புலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். நேர கேமரா முன்னாடி ஒத்துக்கிற டைப் தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கிளீனா இம்பாக்ட் ஸ்பீக்கர்ஸ் 2 பேர் வேணும், பாலா அண்ட் பாஸ்கிக்கு பதில அப்படின்னு கேட்கற மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் நிறைய, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் we'll have to sustain that excitement factor. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ இல்லையோ சொல்ற வியூஸ் இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ அதுல நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிருப்போம் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் நினைக்கிறேன். டெஃபினெட்லி கண்டிப்பா இந்த 74 மேட்சஸ் நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் வியூவர்ஸோட. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம அந்த வீடியோல வந்து பேசுவோம் இன்னும் இது ஓவரால் ஐபிஎல் 2024 ஹவு இட் ஹஸ் பீன் டு ஆல் தி டீம்ஸ், எஸ்பெஷலி சிஎஸ்கே என்ன பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை மாத்தலாம் அப்படின்ற ஒரு ஓவரால் அனாலிசிஸோட அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். எஸ், மறுபடியும் சந்திப்போம். சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு முடிக்கணும். ஜெயிக்கிறவன் பின்னாலே, மத்தவன் பின்னாலே. அதை சொல்லிட்டு நம்ம இந்த RRRல இருந்து விடை பெற்று சீக்கிரமே திருப்பி RRRல சந்திக்கிறோம்.